லொக்கோ ஏந்திரி, சீக்கிரம் ஏந்திரி. ரெக்ஸ் விக்டர் லெப்பர்ட பிடிக்க போறோம். எழுந்திரு லொக்கோ, சீக்கிரம் வா. ஒழுங்கா சொல்லு, அந்த ஸ்னோ லெப்பர்ட் எங்க இருக்கு? நீ ரொம்ப அடம் பிடிக்கிறியே. அங்க என்ன இருக்கு? வெளியில வா பூனைக்குட்டி. வெளியில வரையா சுடவா? இதோ வந்துட்டோம். லொக்கோ எங்க? நான் இங்க கீழ இருக்கேன்டா. ஹேண்ட்ஸ் அப். தம்பி, உடைஞ்சு போச்சு. நல்ல வேலை நீ வந்தடா. நான் அவளை ஒளிச்சு வச்சிட்டேன். இதான் ஆம்பி. என்ன ஸ்னோ லிப்படா? மனுஷங்களா? ஆம்பி, இவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். இவனை பார்த்தா வேட்டைக்கார மாதிரி இருக்கே. நீ சொல்றது சரிதான். அதாவது அவன் மனுஷன் தான், ஆனா நம்மளோட நண்பன். சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு தெரியும். அவனோட பேரு லொக்கோ. ஹாய். மனுஷங்களே கெட்டவங்க தான். ஆம்பி, ஆம்பி, அம்பி அடிபட்டிருக்கா உனக்கு? ஆமா, அடிபட்டுடுச்சு. நான் ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன். அத மனுஷங்க தான் பண்ணாங்க. பக்கத்துல தான் உன்னோட வீடு இருக்கு. நீ வா, அங்க போய் நம்ம மருந்து போட்டுக்கலாம். மனுஷங்க இருக்க இடத்துக்கு வர மாட்டேன். நான் போய் சிக்கியை கூட்டிட்டு வரேன். சரி. பாபு, கொஞ்சம் தள்ளிப்போ. இந்த ராஜாவோட ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. குட்டி பூனை, என் கூட வந்துரு. உனக்கு லாலிபாப் தர. ஹாபி, ஹாபி சுத்தி பாரு. பனி உன்னோட ஊர் மாதிரியே இருக்குல்ல? சொதப்புதுப்பா. ரொம்ப சூடா இருக்கிறதுனால பனி உருகுது. இவ்வளவு மெதுவா போட்டா அப்படிதான் இருக்கும். நான் இத பாத்துக்கிறேன். ஏய், கொஞ்சம் இரு. மிஷினை உடைச்சிட போற. ஓ, எல்லாம் போச்சு. அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒண்ணாகல. அங்க என்னாச்சு? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நாங்க மனுஷங்க கூட நட்பு வச்சுக்கிட்டாலே இப்படிதான். ஆம்பி, நாங்க உனக்கு உதவி செய்ய தான் முயற்சி பண்றோம். முதல்ல நீங்க தங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போப்பா. ஆம்பி, விலங்குக தங்குற இடத்துல மனுஷங்க இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மைதான். உனக்கு தொண்டை சரியில்லையா? நீ மட்டும் அங்க எங்க கூட வந்தேன்னா உன்னுடைய காயத்துக்கு மருந்து போட்டு சரி பண்ணலாம். ஸ்னோ லிப்பர்டோட மலையேற திறமை மட்டும் கிடைச்சதுன்னா என் மான்ஸ்டரை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அங்க போனா நம்ம வேலை கஷ்டமாயிடும். சூப்பர் ஐடியா. என்னால நம்பவே முடியல. இது உண்மையான ஸ்னோ லிப்பர்ட். சத்தம் போடாதப்பா. ஹேய், நான் முதல்ல போறேன். ஓ வாவ், பரவாயில்ல. இந்த ரூம் நல்லா இருக்கு. யாரும் இல்ல. உள்ள போறா. சீக்கிரமா குட்டி பறந்துரும். எதுக்காக முறைச்சு பாக்குற? என்ன ஒரு அதிசயம். நான் ஸ்னோ லிப்பர்ட சொன்னேன். அதுக்கு ஒரு குட்டி பிறக்க போகுது. அப்படியா? அதானா பார்த்தேன். என்னது?
நீ சொல்றது உண்மையா? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். நமக்கு மெடிக்கல் சப்போர்ட் இப்ப தேவை. சரி, யார் அது? ஆஹா. யாரு நீ? ஹாய், நான் தான் புது நர்ஸ். ஷோ, நீ போய் நாளைக்கு வா. ஆனா எனக்கு வேலை இருக்கே. ஒன்னும் தேவையில்லை, நாளைக்கு வா. நான் எந்த நர்ஸையும் கூப்பிடலையே. யார் நீ? ஹேய், எப்படி இருக்க? உனக்கு பார்சல் வந்திருக்கு. கொடுத்துட்டல, கிளம்பிக்கிட்டே இரு. நான் இங்க சுத்தி பார்க்க தான் வந்தேன். இந்த மேப் கிளம்புடா, காத்து வரணும். நில்லுங்க சார். கடுப்பேத்துறானுங்களே. ஐடியா. கமான், சீக்கிரம் உள்ள வா. டாக்டர், எனக்கு தலை வலிக்குது. நீங்க தான் வந்து காப்பாத்தணும். நண்பா, நீ பக்கத்து ரூம்ல காத்துக்கிட்டு ஒண்ணு இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தது இல்லையே. எங்க இருந்து வர? இங்கதான் பக்கத்துல இருந்து. நான் இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கவா? எங்க மனுஷங்க இருக்காங்க, நீங்க போய் சொல்லிட்டீங்க. நூல் இப்படி அவங்களையே நம்பலையே. நல்லதா போச்சு. ஹேபி, நாங்க சொல்ல வரத கேளு. ஆமா, இந்த இடத்துக்கு மனுஷங்க எல்லாம் வருவாங்க. நீ எதுவும் சொல்லாத. உங்களை நம்பினது ஏன் தப்புதான். கதவை போட்டு தள்ளிப்போ. நான் உனக்கு உதவி செய்யறேன். இந்த ஜன்னல் வழியா போயிடு. ஹேபி, எங்க போடா? அந்த பக்கம் வாங்க போலாம். எனக்கு நன்றி சொல்லாம போறீங்க. அவ இங்க எங்கேயோ தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப மாட்டிக்கிட்டா. ஃப்ரீஸ் ஆகுற ஸ்ப்ரே இருக்கே. உனக்கு என்ன வேணும்? இங்க பாரு, இதுதான் ஃப்ரீஸ் ஆகுற ஸ்ப்ரே. வாவ், எவ்வளவு அழகா ஏறுது. இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்ட. அந்த முட்டாள் குரங்கை எப்படியோ அங்க இருந்து அதை துரத்திருச்சு. அந்த பைத்தியம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? மகாராஜா, அபி இங்க இருக்கே. பரவாயில்லையே, இவன் ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறான். நான் இங்க மாட்டிக்கிட்டேன். உன்னை காப்பாத்த இந்த மகாராஜா வந்துட்டான். அச்சோ, இதுக்கு ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இவன் என்ன பொம்மை மாதிரி ஆயிட்டோம்? ஆமா, இவனுக்கு என்னதான் ஆச்சு? மகாராஜா, நீங்க ஏதாவது பண்ணீங்களா? ஒருவேளை இந்த மகாராஜாவை பார்த்து அதிர்ச்சியில மயங்கிருப்பானோ? உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா.